வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மொச்சக்கா அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இந்த மொச்சக்கா சீசனில் நாங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி தயார் பண்ணுவோம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்கிறதுக்கு விட்டுருக்கேன். அதில் உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் நம்ம மொச்சக்காயை சேர்த்து வேக வைக்கணும். மொச்சக்கா ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிப்பியில், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மொச்சக்காவை நல்லா வேக வைக்கணும், அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ மூடி போட்டு வேக வைக்கிறேன். மொச்சக்கா வேகிற நேரத்துக்கு மிதமான தீயில் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் சேர்த்து பொரிய விடணும். இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். அதே டைமில் என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ நான் சீரகம் நல்லா பொரிஞ்சு அடங்குந்தோம் அதில் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் வதங்கி ஒரு லைட் கலராக மாறினதும் அதில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறது எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயத்தோடு ஒரு நிமிஷத்துக்கு தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வதக்கணும். கொஞ்சமாக நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. தயிர் சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நான் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இன்னொரு நிமிஷம் வதக்க போகிறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடிகளெல்லாம் இன்னொரு நிமிஷத்துக்கு வதக்க போகிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதில் உருளைக்கிழங்கு நம்ம க்யூபாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்து இன்னொரு நிமிஷத்துக்கு வதக்க போகிறேன். மசாலா ரொம்பவும் வதங்குனா அது ஒரு மாதிரி தீஞ்சு போய் கசப்பு தட்டும். ரொம்ப வதக்க போகாதீங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஒரு நிமிஷம் வதங்கந்தோம் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் எல்லாத்துலேயுமே கல் உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டு. இப்போ அடுத்து தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னொரு முறை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சிடணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அதே டைமில் என்னோடய மொச்சக்காவும் வெந்திருக்கு. மொச்சக்காய் வெந்தாலே ஒரு நல்ல அரோமா, ரொம்ப நல்ல வாசனை நல்லா இருக்கும். அது சாஃப்டாக இருக்கணும் மொச்சக்காய் வெந்தது. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். உருளைக்கிழங்குல மொச்சக்காவை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கோட அந்த மொச்சக்காய் வெந்தாலே அது நல்ல தனி டேஸ்ட். இப்போ உருளைக்கிழங்கோட மொச்சக்காய் சேர்த்து இன்னொரு முறை கலந்து மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வேக வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. மூடியை திறந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு நல்லா கிளறி வறுத்துட்டேன். கொஞ்சமாக புளிச்சாறு சேர்த்துருக்கேன். இன்னொரு முறை கலந்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்க போகிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. இப்போ இதில் மெலிசாக நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழை சேர்த்து இன்னொரு முறை கலந்து நம்மளோட உருளைக்கிழங்கு மொச்சக்காய் வறுவல் தயார். இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அலாங் வித் மை பிளாக் லிங்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் பார்க்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.